மகரம் ஒரு 7-8 வருட காலங்களாக டெட் அடி வாங்கி இருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நாங்கள் இருக்கட்டுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அதிக ஜாதகங்கள் ஜோதிடர்கள்கிட்ட கடந்த 5 வருஷ காலங்கள் வந்தது மகரம் கும்பம் வரும். அதுபோல் வந்து ரொம்ப துன்ப நிலையிலேருந்து இனிமேல் அவங்க ஃபுல் ரிலீஃப். புது முயற்சிகள் 2-3 முயற்சி 2-3 பிஸ்னஸ், மல்டிபிள் லாபம், 1 லட்சம் வந்த இடத்துல 10 லட்சமாக லாபம் வர்றது, இதெல்லாம் மகரத்துக்கு வரும். வாய் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை, வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தவங்களை வந்து கடிச்சு பேசாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பொதுவாக பேச மாட்டாங்க. மகர ராசினியர்கள் மேம், இந்த மகர ராசினியர்களுக்கு குரு பயிற்சி டைமில் குரு என்னெல்லாம் நன்மைகள் செய்ய காத்திருக்கார்? குரு மகரத்தையே பார்க்குறாருங்க இந்த குரு பயிற்சியில். மகரம்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ், மகர வீடு, 11ஆம் வீடு, 3ஆம் வீடு, இந்த 3 இடங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது லாபம் பன்மடங்கு பெருக போகுது. மகரம் ஆல்மோஸ்ட் ரிலீவ் ஆயிட்டாங்க. மகரம் ஒரு 7-8 வருட காலங்களாக டெட் அடி வாங்கி இருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நாங்கள் இருக்கட்டுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அதிக ஜாதகங்கள் ஜோதிடர்கள்கிட்ட கடந்த 5 வருஷ காலங்கள் வந்தது மகரம் கும்பம் வரும். அதுபோல் வந்து ரொம்ப துன்ப நிலையிலேருந்து இனிமேல் அவங்க ஃபுல் ரிலீஃப். இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்லா ரிலீவ் ஆயிட்டாங்க. புது முயற்சிகள் 2-3 முயற்சி 2-3 பிஸ்னஸ், மல்டிபிள் லாபம், 1 லட்சம் வந்த இடத்துல 10 லட்சமாக லாபம் வர்றது, இதெல்லாம் மகரத்துக்கு வரும். கடந்த 1 வருட காலமாக தந்தையால் பிரச்சனை, பூர்வீகத்தால் பிரச்சனை, தந்தை வயசுக்கு ஒத்த பெரிய மனுஷங்களால் பிரச்சனை, பிள்ளைங்களால் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் மகரம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இன்னும் வேலை ஓடி இருக்காது, பிஸ்னஸ் சுத்தர ஓடி இருக்காது மகரத்துக்கு. பிஸ்னஸே கிடையாது, வேலை ஓடலை. என்னுடைய நித்திய பணி கெட்டு போச்சு. நித்திய பணினா இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, தூங்கிட்டே இருக்கீங்கன்னா அதுதான் உங்கள் வேலை. அது மாதிரி நான் எந்திரிச்சு வேலைக்கு போய்கிட்டே இருந்த மகரம் வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் படுத்து வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை, வேலை ஓடாமல் இருந்தது. இனிமேல் ஒரு எந்துவா போகிறாங்க. இதுக்கு முன்னே கடந்த 1 வருடம் 1.5 வருட காலமாக வெளிநாட்டில் ட்ரை பண்ணிட்டு இருந்த மகர ராசிக்காரவங்களுக்கு கிடச்சிருக்காது, புது வேலை வாய்ப்பு கிடச்சிருக்காது. அங்கேருந்து இங்கே வேலையை விட்டுட்டு வந்தவங்க பலர். இனிமேல் வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்குது, ஷோராகவே இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்குது, நல்ல லாபம் இருக்குது. கொஞ்சம் வெளியே போங்க, கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், வெளி உலகத்தை கொஞ்சம் பார்க்கணும். மகரம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக, கொஞ்சம் இருகலாக, அது போல் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பனாக ஜாலியாக இனிமேல் வந்து இருக்கலாம். இருக்கிறதுக்கு உண்டான நேரமும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னே மைண்டு உங்களுக்கு எந்த கிரகங்களும் வழி விடலை. இனிமேல் ஆல்மோஸ்ட் ரிலீஃப். இந்த இன்னும் மீனத்துக்கு உள்ளே போயிட்டார் சனி பகவான். இன்னும் அவர் உள்ளே இங்கே போக 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 அவருடைய ரேஸ் நமக்கு சுத்தரம் இல்லாமல் போயிடும். குருவும் ஃபேவராக இருக்கார். குரு சந்தோஷத்தில் இருக்கார். சந்தோஷத்தில் புது முயற்சி, ஒரு தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி, பாடிக்கு பூஸ்டப் ஆன மாதிரி மகரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது ஜூனுக்கு பிறகு. ஓகே, சூப்பர். இப்போ வந்து வேலை வாய்ப்பு இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னப்போ இந்த டைமில் வந்து அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும் மேம். ஓகே, இதே மாதிரி ஒரு டீச்சிங்கு, தென் ஐடி துறை ரொம்ப நல்லா இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது. லா நல்லா இருக்குது, வாக்கு சம்மந்தப்பட்ட துறை, அதான் வந்து டீச்சிங் ஆல்சோ. லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். இனி வெளிநாட்டு போகிறவங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட். ஏஐ, ஐடி, கம்ப்யூட்டர், ஆடிட், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், எவ்ரிதிங் இஸ் பெட்டர் ஃபார் மகரம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, சூப்பர். திருமணம், குழந்தைகள், குடும்ப அமைப்பு ரொம்ப ஃபேவர். குடும்ப அமைப்பு, திருமணம், குழந்தை, இதெல்லாம் அகம் சார்ந்த சந்தோஷம். அகத்தை தான் பார்க்குறாரு. குருவுடைய பார்வை ஃபுல்லாக அகத்தில் விழுகுது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்துடும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம். இன்னொன்று, நிறைய டிவோர்ஸ் ஆன பீப்புள் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு 100% செகண்ட் மேரேஜ் உண்டு. அது திருப்தியாகவும் உண்டு. முதல் திருமணத்தில் இப்போது மகரம் நிறையா பிரேக்கப், நிறையா டிவோர்ஸ். இந்த 7-5 வருட காலங்களில் அதிக டிவோர்ஸ் வாங்கினது மகரம் கும்பம். கணவரை விட்டு பிரிந்து இருந்தவங்க, இல்லை நான் திரும்ப பேட்சப், ஹஸ்பண்டோடய நான் திரும்ப பேட்சப் ஆகிறேன், தாராளமாக ஆகிக்கலாம். இல்லை செகண்ட் மேரேஜுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், மேட்ரிமோனியல் சைட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ செகண்ட் மேரேஜ் நடக்கும். இந்த அடுத்த 1 வருட காலத்தில் கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மகரத்துக்கு ஷூராக செகண்ட் மேரேஜ் உண்டு. சூப்பர். வீடு வாங்கணும்லாம் வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும்னு நினச்சா இந்த டைம் ரெடிமேட் வீடு, நல்லா கட்டுன அழகான வீடு, இன்டீரியர் பண்ண வீடு ரெடிமேடாக வாங்கிடுங்க. இந்த நேரங்களில் பூமியை தோண்டி வீடு கட்டுறது கொஞ்சம் சிரமம். கட்டின வீடு ப்ரொமோட்டர்ஸ் அது நல்லாயிருக்கும், நல்லா திருப்தியாக இருக்கும். நல்லா இன்டீரியர் பண்ண வீடாக வாங்கணும். வீடு வாங்கலாம், ஒன்றும் இல்லை. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாடகை வருமானம் வலுக்கிற மாதிரி ஒரு கட்டின காம்ப்ளெக்ஸு, கட்டின வீடு, அது போல் வாங்கி வாடகைக்கு விடுற மாதிரி வாடகை வருமானத்தை பெருக்குங்க. இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். லாபத்தில் வந்து இருக்குது, டைம் லாபத்தில் இருக்கும்போது இதை பயன்படுத்தி வாடகை வருமானம் வலுக்கிற மாதிரி. இல்லை புது முயற்சிகள் பண்ணுங்கள். இப்போ அடி எடுத்து வைங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ஃபேவர் மகரம். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இப்போ வந்து எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்கும். போஸ்டிங்காக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், கேண்டிடேட் கேட்குறேன் கட்சியில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. மகரத்துக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. சூப்பர். மகரம் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேவர் பண்ணி கொடுக்குறாரு குரு. அந்த டைமில் அவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க கூடுமா, எதுலையாவது ரொம்ப கவனமாக இருக்கணுமா?
வாய் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை, வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தவங்களை வந்து கடிச்சு பேசாதீங்கன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பொதுவாக பேச மாட்டாங்க. மகரம் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. இப்போ நம்மளை திட்டினாலும் பண்ணாலும் அவங்கள வந்து நம்ம ஏதாவது ஹர்ட் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் தி மகரம் சண்டைக்கு வராது, அமைதியாக போயிடும். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அமைதியாக போயிடும். இன்னொரு சனியின் மூத்த பிள்ளைங்கள் அவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சனியோட வீடு, மகர வீடுங்கிறது சனியோட வீடு. அப்படி இருக்கும்போது அவருக்கு உண்டான மெச்சூரிட்டி மகரத்துக்கு இருக்கும். சனி பகவான் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்காரோ அந்த மெச்சூரிட்டி மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்கும். ரொம்ப மெச்சூர்டாக, சின்ன வயசுலேயே மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம அட்வைஸ் அவங்களுக்கு பண்ண வேணாம், அவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. அவங்களும் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நேச்சராகவே மோஸ்ட் ஆஃப் தி மகரம் கவனமாக இருப்பாங்க, அகலக்கால் வைக்கவே மாட்டாங்க. அதாவது பணம் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னுங்களேன், பண்ண மாட்டாங்க. இதில் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே தான் மகரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஹை ப்ராஃபிட் எதில் வரும், எந்த ஃபீல்டில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்குன்னு மகரத்துக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க மகர ராசிக்காரங்க. ஓகே. மகரம் வந்து இந்த டைமில் வந்து இந்த கோவிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு பரிகாரம் பண்ணுவாங்கன்னா வர்ற பிரச்சனைலாம் நீங்கன்னா என்ன விஷயம் பண்ணலாம்? குரு பகவான் வழிபாடே நல்லா இருக்கு. ஓகே. குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமைகளில் பண்ணலாம். எல்லோ கலர் சாதம், எலுமிச்சை சாதம், ஓகே, புளி சாதம் ஆல்சோ கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எலுமிச்சை சாதம் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் துவரம் பருப்பு தானம் பண்ணலாம். குருக்கள் இருக்காங்க, அந்தனர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு துவரம் பருப்பு தானம் பண்ணலாம். இதெல்லாம் மகரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பொதுவாக மகரம் வந்து இந்த வேலை பார்க்குறவங்கள பிடிக்கும். மகரத்தில் ஒரு முதலாளி இருக்காருன்னா தொழிலாளிகளை ரொம்பவே நல்லா வச்சுக்குவார். போய் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குறது மகரம். அவங்க நேச்சராகவே வந்து தொழிலாளிகளுக்கு செய்வாங்க. நீ என்ன ஷர்ட் போடுறியோ அதை நானும் போடுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மகரம். ரொம்ப இறக்க குணமும் இருக்கும், ரொம்ப கஞ்சத்தனமும் இருக்கும். அந்த கஞ்சத்தனத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து வெளியே எல்லாருக்கும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பேரம்பேத்தி வர சம்பாதிச்சு வச்சுருவாங்க மகரம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதாவது இந்த லைஃப்பில் என் கடமையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கு மகரம் வந்து செட்டில் ஆகிடுவாங்க. கரெக்டான நேரம் இது, நல்லாவும் இருக்குது. சூப்பர் சூப்பர்மா.